ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வெஹிக்கிளுக்கு போலீஸ் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமா நாமளே கட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது எனக்கு சலான் நம்பர் எனக்கு கிடைக்கல, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஃபைனை நம்ம பே பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2 வீலரோ 4 வீலரோ இல்லை எந்த வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, ஹெல்மெட் இல்லாம அல்லது உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாம, இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காகலாம் நமக்கு இந்த ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனை நம்ம எப்படி எவ்வளவு அமௌண்ட்னு தெரிஞ்சு எப்படி நாமளே ஆன்லைன்ல கட்டுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த ஃபைனை பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழியில் ஒன்று பே பண்ணலாம். வெப்சைட் மூலியமாக பே பண்ணலாம், இன்னொன்று எம்பரிவதன் மூலியமாகவும் உங்களால் பே பண்ண முடியும். அதுக்கு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டிஎன் போலீஸ் சலான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் மூலியமா இந்த பேஜுக்கு உங்களால் வந்துட முடியும். முதல் விஷயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு சலான் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் சலான் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வெஹிக்கல் நம்பர், இன்னொன்று டிஎல் நம்பர்னு இருக்கும். இப்போ நான் சலான் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு மெசேஜ் வந்தது அல்லது சீட் கொடுத்தாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெஹிக்கல் நம்பரை வச்சு நீங்கள் போடலாம். பட் வெஹிக்கல் நம்பர் வச்சு மட்டும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு சேசஸ் நம்பரோ அல்லது என்ஜின் நம்பரோ கண்டிப்பாக லாஸ்ட்டில் அந்த 5 டிஜிட் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேசஸ் நம்பரை பார்க்கறது ரொம்ப ஈஸி. உங்கள் வண்டியில் டூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராட் மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அதில் உங்களுடைய ஃபுல் நம்பர் சேசஸ் நம்பர் இருக்கும். லாஸ்ட்டில் 5 நம்பர் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நான் வியூ பண்ணுற இந்த வீடியோவில் லாஸ்ட் இந்த 5 நம்பரை எடுத்து இந்த இடத்துல நம்ம போடுற மாதிரி வரும். அப்படி இல்லைனா உங்களுடைய ஆர்சி புக் எடுத்திங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் தனியாக தேடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் சலான் நம்பர் இல்லை, ஸோ அதனால் நான் வெஹிக்கல் நம்பரை போட்டு என்னுடைய சலான் பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்முடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா KA ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டி வச்சிருக்காரு. ஸோ நான் என்னுடைய அந்த வெஹிக்கல் நம்பர் அப்படிங்கிறதுல இந்த நம்பரை போட்டுறேன். ஒருவேளை சலான் நம்பர் இருந்துச்சுன்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் TN அப்படின்ற நம்பர் ஃபுல்லாக வரும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கேட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதைக்கு இந்த வெஹிக்கல் நம்பரை நான் இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வெஹிக்கல் நம்பர் போட்டுட்டு இப்போ லாஸ்ட் 5 டிஜிட் நம்பரை நான் போட்டுக்கிறேன். கீழே இருக்க கேப்சாவையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கெட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். உங்க வெஹிக்கலோட எந்த நம்பர் லிங்கா இருக்கோ அந்த நம்பருக்கு OTP போயிருக்கும். லாஸ்ட் அந்த நம்பரையும் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த OTP நீங்க போட்டா மட்டும் தான் சப்மிட் பண்ண முடியும். இப்போ நான் OTP போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த உங்க வண்டி வெஹிக்கலோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகலனா என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த சலானுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். யார் பேர்ல என்ன டிரைவிங் நம்பர்ல தான் உங்களுடைய சலான் நம்பர் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. இந்த சலான் நம்பரையும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க போடுற மாதிரி வரும். அதன் பிறகு உங்களுக்கு இது என்ன டேட்ல எவ்வளவு அமௌண்ட் பெண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் காமிச்சிருக்காங்க. இப்போ உங்க சலான் பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், ரெசிப்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பே பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா கீழே லைனா லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இது ஒரு பேமெண்ட் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பே நவ் கொடுத்துக்கலாம். கொடுத்த பிறகு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு SBI மூலியமா சொல்லிட்டு. கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் 5 ரூபாய் கண்டிப்பாக பிடிப்பாங்க. கடையில் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பே பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதில் 1000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சார்ஜ் கண்டிப்பாக அதில் பிடிப்பாக வரும். இப்போ நான் அதை கொடுத்துட்டு நீங்கள் UPI மூலியமாகவும் பே பண்ண முடியும், QR மூலியமாகவும் பே பண்ண முடியும். நீங்கள் QR கொடுத்துட்டு பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல QR ஷோ ஆகும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசிப்ட் கிடைச்சிரும். இதை நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த பேமெண்ட்குள்ளே வந்துடும். அந்த ரிசிப்ட் எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இரண்டாவது மெத்தடாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய வெஹிக்கல் நம்பரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை. என்னுடைய வெஹிக்கலோட நம்பரையும் சேஸ் நம்பரையும் நான் போட்டுக்கிறேன். என்னுடைய சேஸ் நம்பரையும் போட்டுக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய கேப்சாவையும் டைப் பண்ணிக்கிறேன். கெட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய கெட் டீடைல்ஸ் கொடுத்தா சலான் ஸ்டேட்டஸில் யுவர் மொபைல் நம்பர் இஸ் இன்வேலிட் ஆர் நாட் அவைலபிள் வேஹான் கைண்ட்லி அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் த்ரூ பரிவர்த்தன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேஜில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்படி அப்டேட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இந்த வெப்சைட்ல நீங்க இங்க கீழே பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல உங்களுடைய வண்டியுடைய நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. எந்த வண்டியில மொபைல் நம்பர் அப்டேட் ஆகலையோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்சி பார்ட்டி எல்லாமே பார்த்துக்க முடியும். நம்ம முக்கியமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மொபைல் நம்பர் அப்டேட் வந்து இருக்கும். இங்கே ஆதார் பேஸ்டுன்னு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று சேசஸ் நம்பர், இன்னொன்று இன்ஜின் நம்பர், இன்னொன்று இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணீங்க, இது எப்போ வரைக்கும் வேலிடிட்டி இருக்குன்னு. இது டோட்டலாக உங்கள் ஆர்சி புக்கில் இருக்கும். அப்படி இல்லைனா M-பரிவர்த்தனை அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட இந்த டீட்டெயிலை உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு என்னுடைய வெஹிக்கல் நம்பரையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இதனுடைய சேஸ் நம்பரையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேஸ் நம்பர்னா லாஸ்ட்டில் 5 டிஜிட் மாதிரி கிடையாது, நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணுற மாதிரி வரும். அதன் பிறகு என்ஜின் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலிடேட்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து கரெக்டான டேட்டா வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு ஷோ டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டீடைல் கொடுத்த பிறகு இந்த ஒரு பைக், அதாவது உங்க வெஹிக்கல்ல யார் வந்து ஓனரா இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துங்க. இப்போ இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இல்லை. அதே போல எக்ஸிஸ்டிங் ஓனர் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே திலகராஜன் எஸ் இருக்கு. ஆனா நம்ம ஆதார் கார்டுல எஸ் திலகராஜன் வந்திருக்கு. இப்போ உங்களால வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஒருவேளை இது உங்களுக்கு சேமா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு அப்டேட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ற மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு நீங்க அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி உங்களுக்கு ஆகிடும். இப்போ இவர் வந்து ஆதார்ல ஏதோ கரெக்ஷன் வந்து பண்ணிருக்காரு, அதனால இவருக்கு இப்போதைக்கு அப்டேட் வந்து பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களால வந்து அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். இதே மாதிரி மெத்தட் தான். சோ அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு, நோட்டீஸ்ல டோன்ட் யூ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் விசிட் RTO அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் இதில் வந்து மொபைல் அப்டேட் பண்ண முடியும். இல்லைனா RTO ஆஃபீஸ் தான் போகணும். உங்களுக்கு ஒருவேளை சேமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் மொபைல் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல மொபைல் நம்பர் டைப் பண்ணீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய பைக்ல இருக்கக்கூடிய ஃபைனை ஈஸியாக நம்ம வந்து கட்ட முடியும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.